குஷ்பு அவர்கள் தொடர்ச்சியாக தவறான பொய்யான செய்திகளை தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். சமீபத்தில் ரொம்ப நாளாகவே அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. தேர்தல் நடக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு செய்தியை சொன்னார். என்னவென்றால், தமிழக அரசாங்கம் பெண்களுக்கு, சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகின்றார்கள். அந்த தொகையை வாங்குகின்ற பெண்கள் எல்லாம் பிச்சைக்காரிகள் என்று சொன்னவர் தான் இந்த குஷ்பு. அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், பெரும்பான்மையான இந்து குடும்பத்தை சார்ந்த இந்து பெண்கள். இந்து பெண்களை அவமரியாதையோடு பேசுகின்றவர் தான், அசிங்கமாக இழிவுபடுத்தி பேசுகின்றவர்கள் தான் குஷ்பு அவர்கள். குஷ்பு ஏற்கனவே இந்து கடவுளையும் இந்துக்களையும் எந்த அளவுக்கு அவமரியாதை செய்தார் என்பது உங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் வந்த செய்தி. இந்து கடவுள் சிலையின் பக்கத்தில் செருப்பை அணிந்து கொண்டு கால் மேல் காலை போட்டிக்கொண்டு அந்த கால் அந்த சிலையின் மீது படுவது போன்று உட்கார்ந்து அமர்ந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் உணர்வுகளை அவமானப்படுத்தியவர் தான் குஷ்பு. இதற்கு மன்னிப்பு கூட கேட்காமல் அப்பொழுது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திய குஷ்பு இன்றைக்கு இந்துக்களை தவறாக பேசினார் ராகுல் காந்தி என்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அந்த கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல், விஹெச்பி கும்பல், பஜ்ரங் தங்கள் கும்பல் அவர்களோடு இணைந்து கொண்டு மிக மோசமான தவறான செய்திகளை பரப்பி கொண்டு வருகிறார். அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இளந்தலைவர் ராகுல் காந்தி பேசும்பொழுது நானும் அங்கு இருந்தேன். தலைவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், இந்துக்கள் யாருமே வெறுப்பை பரப்புபவர்கள் கிடையாது, வன்முறை ஏவுபவர்கள் கிடையாது. இந்துக்கள் என்பவர்கள் அன்பை மட்டுமே செலுத்துபவர்கள், இந்து மதம் அதை மட்டுமே போதிக்கின்றது என்று சொன்னார். நான் மக்களிடம், இந்திய தேசத்து மக்களிடம் அன்பை மட்டுமே விதைக்கின்றேன், அன்பு மட்டுமே எனக்கு கிடைக்கின்றது என்று இளந்தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். இந்து கடவுள் மட்டுமல்ல, இஸ்லாமியர் கடவுளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும், ஜைன கடவுளாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருந்தாலும் அன்பை மட்டுமே அந்த மதங்கள் போதிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தால் வெறுப்பை மட்டுமே மோடி அவர்கள் விதைத்து கொண்டிருக்கின்றார். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வெறுப்பை மட்டுமே மக்கள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் மீது என்று பேசினார். இதை மட்டுமே பேசாரே தவிர எந்த ஒரு தவறான வார்த்தை இந்துக்களை பற்றி பேசவில்லை. ஏற்கனவே இன்றைக்கு குஷ்பு அவர்கள் எதுக்கு பரிஞ்சு பேசி கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால், இதே குஷ்பு அவர்கள் இங்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை எந்த அளவுக்கு மிக மோசமாக அர்ச்சனை செய்தார் என்பதை நீங்கள் ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ மோசமாக பேசியவர் தான். மோடி அவர்களை மோடி என்று அழைக்கக்கூடாது, அவர் ஊழல் மோடி என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் குஷ்பு அவர்கள். இப்பொழுது திருந்தி போய் எப்படி இந்துக்களுக்காக பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. சமூக வலைதளத்தில் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும். அக்கா குஷ்பு அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றியும் பஜ்ரங் தளத்தை பற்றியும் விஹெச்பியை பற்றியும் அவருடைய வன்முறைகள் எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்திய நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இந்து மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் என்பதை பேசினார். குறிப்பாக தலித் மக்கள் மாட்டுக்கறி உண்றார்கள் என்ற காரணத்துக்காக இந்து தலித் குழந்தைகளை எந்த அளவுக்கு தோலை உரித்து அவர்களை சித்திரவதை செய்து அடித்தார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பதையும் அவர் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எதிராக பேசியிருக்கின்றார். இப்படி அன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கும்போது பேசிய குஷ்பு இன்றைக்கு அதெல்லாம் மறந்துவிட்டு இந்துக்கு எதிராக பேசுகிறார் ராகுல் காந்தி என்ற பொய்யான செய்தியை கட்டவிழ்த்து விடுகிறார். நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி குஷ்பு அவர்களை. சமீபத்தில் நீட் தேர்வில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்தது. நீட் தேர்வை எழுதுகின்ற குழந்தைகள் யாரு? இந்து குழந்தைகள் இல்லையா? எத்தனை லட்ச குழந்தைகளோட கனவுகளையும் அந்த குழந்தைகளின் தாய் தந்தையரின் கனவுகளையும் தகர்த்திருக்கிறது இந்த நீட் மிகப்பெரிய ஊழல். அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை அக்கா குஷ்பு பேசினார்களா? இல்லை உத்தரப்பிரதேசத்தில் போன வாரத்தில் ஒரு சாமியாரை பார்க்க சென்ற இந்துக்கள், இந்து பெண், இந்து ஆண், இந்து குழந்தைகள் போய் அந்த சாமியாரை பார்க்க சென்ற போது ஸ்டாம்பேட் ஆகி 150க்கு மேற்பட்ட உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி குஷ்பு அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? அவங்களெல்லாம் இந்து கிடையாதா? ஏன் மணிப்பூரில் 2 இந்து பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீதியில் அழைத்து சென்ற இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை குஷ்பு அவர்கள் பேசினார்களா? இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றியோ கவலைப்படாத குஷ்பு அவர்கள்
எப்படியாவது தான் ஊடகத்தில் இருக்க வேண்டும். இளந்தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக நாடு முழுவதும் பிரபலமாகவும் உலக அரங்கே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று இருக்கின்றார். அவரை பற்றி பேசினால் நமக்கு ஏதாவது ஊடகத்தில் ஒரு பிரபலம் கிடைக்கும்னு நினச்சி அக்கா குஷ்பு அவர்கள் பேசினால் பேசிக்கொள்ளட்டும். ஆனால் தனக்கென்ற ஒரு கொள்கை, தனக்கென்ற ஒரு சித்தாந்தம் எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சித்தாந்த கொள்கை உள்ள ஒரு கட்சியிலிருந்து அப்படியே எதிர்மறையாக உள்ள சித்தாந்தம் உள்ள ஒரு கட்சிக்கு தன் சேலையை மாற்றிக்கொள்வது போல் படத்தில் தன் கட்சியை மாற்றிக்கொண்டவர் தான் அக்கா குஷ்பு அவர்கள். இங்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கமிட்டியில் அவருக்கு தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிஜேபியிலேயாவது கிடைக்கும் என்று அங்கு சென்றிருக்கின்றார். காங்கிரஸில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உழைக்கின்றவர்களுக்கு, சாதாரண குடும்ப பின்னையிலிருந்து வருகின்றவர்களுக்கு, இந்த இந்திய தேசத்தை நேசிப்பவர்களுக்கு, இந்தியா ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக நான் பல்வேறு ஆண்டுகளாக இந்த பேரியக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவள், மிகப்பெரிய அளவில் பொருளாதார எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு பெண்மணி, நான் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள். எனக்கு ஒரு வாய்ப்பை இளந்தலைவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் வழங்கினார்கள். அதே போன்று இளந்தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைவாழ் பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 27 வயதான ஒரு மலைவாழ் பெண்ணுக்கும் பொருளாதார ரீதியான எந்த முன்னேற்றமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பவர் ராகுல் காந்தி அவர்கள். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ற பெண், அவங்களும் ஒரு மலைவாழ் பெண். சாதாரண அடித்தட்டு மக்களுக்காக சேவை செய்கின்ற எண்ணம் உள்ள, காங்கிரஸ் சித்தாந்தத்தையும் இந்த தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் மதசார்பின்மையும் தூக்கி பிடிக்கின்ற பெண்களுக்கு மட்டுமே காங்கிரஸ் பேரியக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்காத குஷ்பு அவர்கள் வேறு கட்சியில் போய் அங்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பதில் சொல்வது என்பது வீண். இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெண்களும் தேர்தல் சமயத்தில் குஷ்பு அவர்கள் பெண்களை பிச்சைக்காரி என்று சொன்ன பிறகு ஒட்டுமொத்த பெண்களும் சகோதரி குஷ்பு அவர்களை வெறுக்கின்றார்கள்.